வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேரளா டியர் புக்கிங்க்கான காண்டாக்ட் நம்பர் தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டேரெக்டாக போடணும் அப்படின்னாலும் இல்லை ஏஜென்சி மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணுறதுனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டான ப்ரைஸிங்கில் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. 9/5/2026 கார்னியா குழுக்களுக்கான ரிசல்ட் 45/74 574 அப்படிங்கிறது தான் ஏபிசி ஃபுல் போர்டுக்கான வின்னிங் நம்பர். நம்ம கொடுத்துருந்ததில் ஆல் போர்டில் மட்டும் வின்னிங் அப்படிங்கிறது வந்திருக்கு. சி போர்டில் 4 அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம், பட் அது ஃபுல் போர்டில் தான் மேட்ச் ஆகிருக்கு. ஆல் போர்டில் நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்ஸில் 7, 9 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். 7 அப்படிங்கிறது மட்டும் வின்னிங்கில் வந்திருக்கு. 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை சம்ருதி குழுக்களுக்கான கெஸ்ஸிங்ஸ் எந்த மாதிரி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட பெஸ்ட்டான நம்பர்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சார்ட்டை ரெஃபர் பண்ணிடலாம். பெஸ்ட்டான ஐடியா உங்களுக்கும் கிடைக்கும். ஏ போர்டில் 0-11 ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது. 3ஆம் நம்பர் 50 ரிசல்ட் கிட்டத்தட்ட 50 அடிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் 3ஆம் நம்பர் அடிக்க மாட்டேங்கிறாங்க. 6ஆம் நம்பர் 12 ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது. 7ஆம் நம்பர் 20 ரிசல்ட். 9ஆம் நம்பர் 26 ரிசல்ட். பி போர்டில் 6ஆம் நம்பர் 13 ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது. 8ஆம் நம்பர் 20 ரிசல்ட். 9ஆம் நம்பர் 29 ரிசல்ட். சி போர்டில் 1ஆம் நம்பர் 10 ரிசல்ட். 2ஆம் நம்பர் 12 ரிசல்ட். 5ஆம் நம்பர் 13 ரிசல்ட். இதுதான் ஏபிசி 3 போர்ட்லேயும் அதிகமாக பெண்டிங்கில் இருக்க நம்பர். பெண்டிங் நம்பர்ஸில் 6ஆம் நம்பர் ஏபி 2 போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. 9ஆம் நம்பர் ஏபி 2 போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. மற்ற நம்பர் எல்லாமே ஒவ்வொரு போர்டில் தான் பெண்டிங்கில் இருக்குது. அடிச்சிருக்க நம்பர் 574. இதுக்கான பவர் நம்பரை பார்த்துடலாம். ஏ போர்டில் 5ஓட பவர் 0, 11 ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 7ஓட பவர் 2, 1 ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது. ஆல்ரெடி 2 அப்படிங்கிறது தான் பவர் 7 அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க. சி போர்டில் 4ஓட பவர் 9, 5 ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது. அடிச்சிருக்க நம்பருக்கான ஃபுல் பவர்னு பார்த்தா 0-29. உங்களோட கெஸ்ஸிங்ஸில் இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள். நம்ம சூஸ் பண்ணியிருக்க நம்பர் ஏ போர்டில் 6, 7, பி போர்டில் 8, 9, சி போர்டில் 2, 5. இதுதான் சிங்கிள் போர்டுக்கான கெஸ்ஸிங்காக நம்ம எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 5 அப்படிங்கிறது அடிச்சிருக்காங்க. 5க்கு 6, 7 அப்படிங்கிறது கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். 9 அப்படிங்கிறது நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் அதை நம்ம ஃபுல் போர்டுக்கான வின்னிங் நம்பர்ஸில் மட்டும் மேட்ச் பண்ணியிருக்கோம். சிங்கிள் போர்டுக்கு 6, 7ங்கிறத சூஸ் பண்ணியிருக்கோம். பி போர்டில் 8, 9. ஏன்னா 7 அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க. அடுத்ததாக 8, 9 அப்படியே வரிசையாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால் 8 எதிர்பார்க்கறதுனால கொடுத்துருக்கோம். சி போர்டில் 2, 5. இப்போ ஆக்சுவலாக 3 அடித்ததுக்கப்புறம் 4 அடிச்சிருக்காங்க. இந்த சம்டைம்ஸ் அந்த மாதிரி அடிப்பாங்க. அப்போ அதில் பிடிச்சிக்கிட்டோன்னு ஒரு 2 வின்னிங் தொடர்ந்து சிங்கிள் போர்டில் எடுக்கலாம். ஏன்னா இப்போ 3 அடிச்சுட்டு அடுத்து 4 அடிச்சிருக்காங்க. அடுத்து 5. நம்ம ஆக்சுவலாக பி போர்டில் இதை ஃபாலோ பண்ணிருந்தோம். சி போர்ட்லேயும் நேற்று டவுட் இருந்தது. அதனால தான் ஃபுல் போர்டில் கொடுத்துருந்தோம். ஆனால் சிங்கிள் போர்டில் மிஸ் பண்ணிட்டோம். சி போர்டில் 3 அடிச்சுட்டு அடுத்து தான் 4 அடிச்சிருக்காங்க. அடுத்தது 5 அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அப்புறம் 2 அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா ஏ போர்டில் அப்படி தான் அடித்தாங்க. 4 அடிச்சுட்டு 2. ஸோ அந்த ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கோம். ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங்ஸில் 5, 9 அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். ஏன்னா சி போர்டில் நம்ம 5 அப்படிங்கிறது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக எதிர்பார்க்குறோம். ஏன்னா அந்த வரிசையாக வர்றதில் 5 கிளிக் ஆகலாம் அப்படின்னு. அதனால தான் அந்த 5 அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். 9 அப்படிங்கிறது ஏபி 2 போர்ட்லேயும் பெண்டிங்கில் இருக்குது. 5க்கும் 9 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க நம்பர் தான். 7க்கும் 9 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க நம்பர். ஸோ அதனால தான் 5, 9 அப்படிங்கிறத ஆல் போர்டு கொடுத்துருக்கோம். உங்களோட சாய்ஸில் எது பெஸ்ட்டாக நம்பராக இருக்குது, இதிலிருந்தே வரக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நண்பர்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எந்த மாதிரி கெஸ்ஸிங்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு மற்றவங்க பார்க்குறவங்களோ தெரிஞ்சுக்குவாங்க. ஏபிபிசிஎஸ்சி 2 போர்டுக்கான கெஸ்ஸிங்ஸில் 95, 65, 75, 35. ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி ரெஃபர் பண்ணையிலே சொல்லியிருந்தோம். சி போர்டில் 5 அப்படிங்கிறது கொஞ்சம் எதிர்பார்க்கலான்னு. அதனால தான் 5 அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கோம். 62, 92, 78, 68, 98, 05. இதுதான் 2 போர்டுக்கான கெஸ்ஸிங்ஸில் கொடுத்துருக்க நம்பர். இங்கே இருக்க எல்லாமே ஏபிபிசிஏசி 3க்குமே காமனான நம்பர்ஸ் தான். 0 அப்படிங்கிறது ஏ போர்டில் 5க்கு பவர் பெண்டிங்லேயும் இருக்குது. அதனால தான் 0 வச்சு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். ஏபிசி ஃபுல் போர்டுக்கான நம்பரில் 685, 965, 682, 962, 785, 782, 755, 752, 956. இதுதான் நம்ம ஃபுல் போர்டுக்கான நம்பராக கொடுத்துருக்கிறது. பெஸ்ட்டான நம்பர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். வின்னிங் 1, 2 போர்டில் தான் நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் எல்லாமே ரெஃபர் பண்ணியிருக்கோம். போக போக ஃபுல் வின்னிங் அப்படிங்கிறதையும் எடுக்கலாம். பெஸ்ட்டான வின்னிங்கை எப்பவும் போல் நம்ம தொடர்ந்து கொடுப்போம். நீங்கள் எந்த சேனலை வாட்ச் பண்ணாலும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு நாள் 2 நாள்லேயே பார்த்தோன்னே வின்னிங் அப்படிங்கிறது எந்த சேனல்லையும் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குட் லக்.